தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி அண்ணா தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தும் தங்கத்தேர் இழுத்தும் வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர். கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் நாளை மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பெரு வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டி தமிழகம் முழுவதும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பாக திருக்கோயில்களில் சென்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருச்சி வெக்காளியம்மன் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், திருவானக்காவல் கோவில், மயிலை கபாலீஸ்வரர், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், மயிலை முண்டகண்ணி அம்மன், மாங்காடு காமாட்சி அம்மன், கடைசியாக 9வது கோயிலாக இங்கே மணக்குள விநாயகர் கோயிலிலே தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடுகள் செய்திருக்கின்றோம். இதற்கு முன்னதாக இந்த வழக்குக்கெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் காஞ்சிபுரத்தில் உள்ள வடக்கத்தீஸ்வரர் கோயிலே சிறப்பு போன ஆண்டு சிறப்பு யாகம் அபிஷேகம் எல்லாம் செய்து முடித்துவிட்டு இன்றைய கடைசியாக 108 சங்கு அபிஷேகம் செய்து இந்த கோரிக்கை நிறைவேறதுக்காக அபிஷேகம் செய்து முடித்திருக்கின்றோம். அது மட்டுமின்றி திருக்கடவுரிலே அவர் பொதுச் செயலாளருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அன்று ஆயுஷோமம் போன்ற பல்வேறு யாகங்கள் செய்திருக்கின்றோம். விஜயவாடா கனகதுர்கா கோயிலும், குருவாயூரப்பன் கோயிலிலும், கொல்லூர் மூகாம்பிகை கோயிலிலும், திருவரக்காடில் புத்தாண்டு அபிஷேகம் மற்ற எல்லாம் செய்துவிட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதிபெருமான வாக்குகளை வித்தியாசத்திலே வெற்றி பெற்று அதிக பெரிய எண்ணிக்கையில் எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க வேண்டி சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே ஏற்பாடு செய்தோம். குருக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆசீர்வதித்து நீங்கள் தான் ஆட்சி அமைப்பீர்கள் என்று வாழ்த்தினார்கள்.